அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. எப்பவுமே ஒரு விஷயம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் ஒரு பெரிய ஞானி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை, அவர் உண்மையான ஞானி. அவரை போய் பார்க்கணுன்னு நமக்கு மனசு ஏக்கம் வரும். அவரை பார்க்குறோம், ஆனால் அவரை பார்த்ததால் நமக்கு என்ன பலன்? அவரை பார்த்து அவர்கிட்ட நம்ம என்ன சொல் வாங்கிக்கணும், அது யோசிக்கணும். அதனால் அவரை பார்க்கும்போது 1000 பேர் பார்க்குறான், அது மாதிரியாக நம்ம ஆயிடணும். அப்போ அவர்கிட்ட நம்ம எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா தப்பு இல்லை. சரி, ஏதோ எல்லாரும் போய் பார்க்குறாங்க, நானும் போய் பார்த்தேங்கன்னா அதில் பயனே இல்லாத போய். அதனால் நீங்கள் பார்த்தது தப்பு இல்லை. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல் பற்று உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆண், பெண், குழந்தை, குட்டி எல்லாருக்கும் உண்டு. ஆனால் இந்த உயிர் பற்று வர்றதில்லை. ஏன்னா உயிர்னு ஒன்று இருக்குதுன்றதை அவன் மறந்துட்டுக்கிறோம். எல்லா மனுஷனும் உயிர் ஒன்று இருக்குதுன்னு நமக்கு இல்லை. உடல் இருக்குது, நம்ம போகிறோம் வரோம்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உள்ளகிற பொருள் இல்லைன்னா இதை தூக்கி நிற்க வச்சோட பொத்து பொத்துன்னு கீழே வந்துடும். அது புரியல இவனுக்கு. இந்த உயிரின்ற ஒரு பொருள் போயிடுச்சுன்னா அவனை 4 பேர் சேர்ந்து தூக்கி நிற்க வச்ச விட அது பொத்துன்னு கீழே வந்துடும், நிற்காது. அப்போது இவனை நிற்க வச்சுன்னுக்கிற பொருளை மறந்துட்டான், மேலே நடந்துக்கின்னுக்கிற பொருளை யோசித்துன்னுக்கிறான். அந்த நிற்க வைக்கிற பொருளை கொஞ்சம் யோசித்து அதனுடைய வழியில் கொஞ்சம் போனீங்கன்னா அது உங்களுக்கு பின்னாடி பிறப்புக்கு நிற்கும். நல்லது. உடல் பற்று இருக்கிறவன் எந்த பிறப்பு ஒன்றாலும் எடுப்பான். ஏன்னா செத்தா எதாவது ஒன்று. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டி வச்சுக்கிறோம், ஒரு 30 வருஷம் நம்ம கட்டின வீடு நல்ல வீடு தான், 30 வருஷம் வாழறோம், அது இடிஞ்ச வீடு தானே செய்யும். நம்ம கட்டின ஒன்று இடியாது இருக்குமா? அப்போது இந்த வீட்டில் இருந்துக்கின்னு இன்னொரு வீடை கட்டிக்கணும்னா இது இடியும் போது நம்ம அதில் போய் கொடுத்தோன்னு பண்ணலாம். இல்லை நான் கட்டின வீடுங்க இது நல்லா இருக்குங்கன்னா இடிஞ்சு விடும்போது அதில் மாட்டின்னு சாகணும். இல்லை தப்பிச்சு ஓடனா எந்த வீடு குடிச்சவர் கட்சோட அதில் போய் தங்கிடணும் இல்லையா? அதானே முறை. அதே மாதிரி இந்த உடலுக்குள்ளே இருந்துக்குன்னு உயிர் பற்று ஏற்பட்டதுன்னா 10 வாட்டி பிறந்தாலும் மனித பிறப்பு பிறக்கலாம். உடல் பற்று இருந்ததுன்னா நாய், மாடு, ஆடு நம்ம கண்ணெதிர உலாவர பிரியாணியாக போயிடுவோம். இது போகக்கூடாது. ஏன்னா எத்தனையோ புண்ணியம் செய்து தான் இந்த பிறவிக்கு வந்துக்கிறோம். இந்த பிறவியை நம்ம பெரிய ஞானியாவானா, பெரிய கடவுளாவானா, பெரிய மகானாவானா, மனிதனாவானா வாழுங்க. அது வாழறதுக்கு வழி தேடிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் அதை தான் நான் படித்து சொல்லின்னுக்கிறேன். நீ பெரிய ஞானி ஆகாத, மனுஷனாக வாழு, பிறருக்கு துன்பத்தை கொடுக்காத வாழு. உனக்கு இன்பம் கிடைக்கிறதாக பிறருக்கு துன்பத்தை கொடுக்காத. அதனுடைய பலன் உனக்கு மாதா செய்தது மக்களுக்கு வேணுவான். நீ என்ன நன்மை தீமை செய்கிற அதெல்லாம் உன் பிள்ளைங்களுக்கு வரப்போகுது. உங்கள் அப்பா அம்மா என்ன செய்தாங்களோ அது உனக்கு வரப்போகுது. இது ஒருத்தரோட ஒருத்தர் சொத்து ஒருத்தர் எடுத்துக்கிற மாதிரி. இது பாவமும் நம்ம அப்பா செய்கிற பாவத்தை யாரும் எடுக்க மாட்டாங்க, நம்ம பிள்ளைங்க தான் எடுத்துக்கணும். அதனால் அதை அழிக்கணும்னா இந்த வழியில் போங்க. இந்த பிறவி மாறாத ஓனோன்னா இதை உயிரை நினைப்பை உண்டாக்கிங்க, உடலை மறங்க, விசாரம் செய்யுங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது மனசு வச்சு தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. மனசு தான் விசாரமே பண்ணும். மனசு இல்லைன்னா விசாரமே இல்லையா? படுக்கையில் இல்லை படுக்கையில் இருப்போம். மனசுக்கிற வரைக்கும் தான் ஆராய ஆரம்பிக்கிறோம், யோசிக்க ஆரம்பிக்கிறோம். மனசு தானே நம்ம. மனசு இல்லைன்னா விசாரன்ற ஒரு பேச்சுக்கு இடம் இல்லையா? ஆனால் மனசு எதை விசாரிக்கணும் அதுதான் பிரச்சனை. மனசு இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் விசாரணை. மனசு இல்லைன்னா மனுஷனுக்கு விசாரணையே கிடையாது, முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் அந்த மனசு எதை விசாரணை பண்ணுது? இப்போ அரசியல்வாதி எப்படி திருடலான்னு விசாரணை பண்ணுவான். ஒரு ஆன்மீகவாதி கடவுளை எப்படி அடையலான்னு விசாரணை பண்ணுவான். இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியர், நீங்கள் என்ன பண்ணி எத்தனை பில்டிங் கட்டினா எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு விசாரணை பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு தொழில் அது விசாரணை. அந்த விசாரணை உங்களுக்காக ஆன விசாரணையாக இருக்கணும், அது உலகத்துக்கான விசாரணையாக இருக்கக்கூடாது. இதுதான் ஆன்மீக விசாரணை. மனம்னு ஒன்று இல்லைன்னா நீங்கன்னு ஒன்று இல்லை, மனம்னு ஒன்று இல்லைன்னா விசாரணைன்னு ஒன்று இல்லை, மனம்னு ஒன்றுன்னா செயலுன்னு ஒன்று இல்லை. அதனால் மனம் இருக்கிற வரைக்கும் தான் எல்லா விசாரணை. மனம் போச்சுன்னா விசாரணை போச்சு அஞ்ஞானிக்கு. ஞானிக்கு மனம் போச்சுன்னா ஆண்டவனோடு தொடர்பு வச்சுங்கிறான்னு அர்த்தம். ஏன்னா உலக செயல் போய்டும் அவனுக்கு. அப்போ அவனுடைய விசாரணைலாம் அவனை பற்றி, நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன். ரமணர் அவங்க அப்பா இறந்துடுறாரு, இவர் உட்காந்துன்னுக்கிறாரு. அவங்க அப்பா இறந்துட்ட உடனே அப்பா அப்பான்னு கூப்பிடுறாரு.
அப்பா குரல் கொடுக்கல, ஆனால் அப்பா உடல் இருக்குது. அப்பா அவர் யோசிக்கிறார், அதான் விசாரணை. அவர் யோசிக்கிறாரு, என்ன இவ்வளோ நாள் நான் அப்பான்னு கூப்பிட்டா குரல் கொடுப்பாரு, இப்போ அப்பான்னு 10 வாட்டி கூப்பிட்றா அவர் குரல் கொடுக்கல, ஆனால் அப்பா உடல் தான் இருக்குது. அப்போ இவ்வளோ நாள் அப்பாவா நமக்கு இருந்தது யார்? இதுதான் விசாரணை. இந்த விசாரணை பண்ணி 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 அதை தான் நான் யார், என்ன நான் அறியணும் அப்படின்ட்டு 13 வயசில் கோமத்தை கட்டின்னு கிளம்பிட்டார். அப்போ சொத்து வானா, சொகம் வானா, ஊடு வானா, வாசல் வானான்னு கிளம்பி வந்துட்டார். இதுதான் ஆன்மீக விசாரணை. தன்னையே தான் விசாரணை பண்ணுறது. மற்றதெல்லாம் உலக விசாரணை பண்ணுறது, ஏதோ இதில் போனால் எவ்வளோ கிடைக்குன்னா அந்த விசாரணையும் இருக்குது. விசாரணைன்றது பல விதத்தில் இருக்குது. அது எந்த விசாரணை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு. ஆனால் எல்லா விசாரணைக்கும் மனம் வேணும். மனம் இல்லைன்னா விசாரணைன்றதே ஒன்றும் இல்லை. ஆத்மானம் சாமி. எல்லாருக்கும் ஆத்மானம் சாமி. குரு பூர்ணிமைனா என்ன, அதோடைய முழு தாற்பயமே என்ன? குரு பூர்ணிமை வந்து சீடர்கள் மட்டும்தான் கொண்டாடணுமா இல்லை பக்தர்களும் கொண்டாடணுமா? இதோடைய புதுசாக எல்லாருக்கும் என்ன, புதுசாக வந்தவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதோடைய முழு விளக்கத்தை கொடுக்கணும். அதுதான் வரும்போதே முதல்ல ஸ்பீச்சே அதை தான் பேசணும். இது குரு பூர்ணிமானா என்ன? குருவை கொண்டாடக்கூடிய ஒரு நாள். உலகத்தில் 1000 கொண்டாட்டங்கள் இருக்குது. போகி இருக்குது, பொங்கல் இருக்குது, தீபாவளி இருக்குது, ரம்ஜான் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் மத வழிபாடு, சமய வழிபாடுன்னு ஒரு சிலரும் அதை ஃபாலோ பண்ணி போவாங்க. ஆனால் உயிருக்குன்னு ஒரு 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 கலை இருக்குது. அந்த கலையை சொல்லிக் கொடுக்க ஒரு குரு இருக்காரு. அவரை குருவை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த நாள் தான் இந்த குரு பூர்ணிமா. அது சீடர்கள் மட்டும் தான் கொண்டாடணுமா இல்லை பக்தர்களும்? சீடர்களுக்கு தானே குரு இருப்பார், பக்தர்கள் குருவே அது. பக்தர்கள் கடவுள் தான். அப்போ அவங்க கொண்டாடணும்னு எந்த அவசியமே இல்லை. சீடர்களுக்கு தான் குரு இருக்காரே தவிர பக்தர்கள் இதை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கலந்துக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு கிடைச்ச மாதிரியே அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு அவங்க வாழ்நாளில் வரும். ஏன்னா குருவானவர் இல்லாமல் இறைவனை அடைய முடியாது, நம்மளை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. வேற மாற்று சாவியே கிடையாது. குருன்ற சாவி மூலிமா தான் நான் யாருன்ற பூட்டை திறந்து அதை பார்க்கவே முடியும். புரியுதுங்களா? அதுக்கு தான் குருவை கொண்டாடுறோம். இது யார் கையிலுமே இல்லை அந்த சாவி. இங்கே ஒரு பாடத்துலையும் ஒரு சாவியை ஒழிக்க வச்சுக்கிறாரு. நாம் அடுத்த வீட்டு கதவை திறக்கணும், அடுத்த பாடத்தோட கதவை திறக்கணும்னா இந்த பாடத்தில் நல்லா அனுபவிச்சு இதை திறந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா மட்டும்தான் அடுத்த வீட்டு கதவை, அடுத்த பாடத்தோட கதவை திறக்கக்கூடிய சாவி நம்ம குருநாதர் நம்ம கையில் கொடுப்பாரு. இல்லைங்க 4 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் நான் எவ்வளோ நேரம் தான் உங்ககிட்ட காத்து நிற்குது, பஸ்ஸை பிடிச்சி இவ்வளோ தூரம் வந்துட்டேன், எவ்வளோ தூரம் இருந்து வந்துக்கிறேன் தெரியுமா, இது பாருங்க காசெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா பாடம் கிடைக்கும், சாவி கிடைக்குமா? சாவி இல்லாமல் பாடம் வாங்கி என்ன பண்ணுறது? இல்லை. அப்போ குருநாதர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி உறவாடி சாவியை வாங்கணும். அப்போ பாடத்துக்கு கால நேரமே இல்லை. சாவியை குருநாதரே கையில் கொடுக்கும்போது எப்பா நீ அடுத்த பாடம் வாங்கிக்கணும் அவரே சொல்லுவார். இப்போ எனக்கு வந்து நான் இது வரைக்கும் குருநாதர்கிட்ட போய் எப்பா பாடம் வாங்கிக்கிறேன்னு சொன்னதே கிடையாது. முதல் உபதேசம் வாங்கின பாருங்க, அப்போ தான் அவரை கேட்டேன். அதுக்கப்புறம் அவராக ஒரு நாள் கூட டேய் இன்னைக்கு போய் அந்த பாடம் வாங்கிக்கணுவார். நான் சொன்னதுக்கப்புறம் பாடம் வாங்கிடுவேன். திரும்பி ஒரு நாள் கூடுவார், அவர் தான் சொல்லுவார். அவர் சொல்லாமல் நான் இது வரைக்கும் பாடமே வாங்கினதில்லை. எல்லா பாடமும் அவராக கூட்டு கொடுத்தாரே தவிர சாமி டைம் ஆயிடுச்சு எப்போ கொடுப்பீங்க, எனக்கும் வயசாகினே போகுது உங்களுக்கும் வயசாகினே போகுது அப்படின்னுலாம் கவலைப்படுறதுக்கோ கஷ்டப்படுறதுக்கோ அறியாமையில் இருக்கிறோன்னு அர்த்தம். குருவா நம்மளை அழிச்சா மட்டும்தான். குருவை பரிபூர்ணமாக நம்பிட்டா அவரு எப்போ நம்ம கையில் சாவியை கொடுக்கணுமோ அப்போ சாவி கொடுத்தா மட்டும்தான் இந்த மனப்பூட்டு திறக்கும். வேற யார் கொடுத்தாலும் திறக்காது. ஏன்னா அந்த மனப்பூட்டுக்கு சாவியே அவர் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. உலகத்தில் இருக்கிற சாவியை பூட்ட ஒன்று யார் ஒன்று திறக்கலாம், திருடம் கூட திறந்துடுவான். ஆனா இந்த மனப்பூட்டை கடவுளாலே திறக்க முடியாது. கடவுளுக்கு இன்னொரு பேருங்குது கல்வன். கல்வன் என்ன சாமி? திருடன். அப்போ எவ்வளோ கல்வன் இறைவன் எவ்வளோ பெரிய திருடனா இருப்பான். அவ்வளோ பெரிய திருடனால கூட இந்த மனப்பூட்டை திறக்க முடியல, குருவா வந்து தான் திறக்கிறான். புரியுதா? அப்போ குருவோட பெருமை என்ன? வானத்தை எப்படி அள்ளி சொல்ல முடியாதோ வார்த்தை இல்லையோ, குருவோட பெருமையும் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை சாமி. அவங்கவுங்க தகுதிக்கு சொல்லி நிற்கிறோம், அவ்வளோதான். இப்போ ஒருத்தர் வரப்போறாரு, அவர் சொல்றதெல்லாம் கேளுங்க. அப்போ குருவோட உயரம் என்னன்றது அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லும். ஆமாம் சாமி, அவர் உயரத்தில் போய் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இன்னைக்கு மேடையிலே ஒரு பிரபஞ்சத்திலே உட்காந்துட்டு இருக்காரு. பிரபஞ்சத்தோட கூட நம்ம உட்காந்து காட்சி தராரு நம்மளுக்கு.
அது ஒரு பெரிய விஷயம் இல்லை நம்மளுக்கு. நல்லது 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 சாமி. ஆத்மா. ஆத்மா